விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. பொதுவாக அழைக்கப்படுகிற ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களுடைய இந்த நினைவிடத்தில் இன்று அவருக்கு அரசு நிகழ்ச்சியாக தளபதி அவருடைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டு அவரே இந்த அரங்கை திறந்து வைத்தது இன்று அனைவரும் நிறைவு கூற வேண்டிய ஒன்று. தளபதி அவர்கள் இங்கே இது துவக்குகிற பொழுது இங்கே வந்து துவக்கி வைத்ததை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவருடைய கட்டளையின் பேரில்தான் இன்று கழகத்தின் சார்பில் நான் ஐயா ஏஜி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், ஏனென்றால் அந்த கட்சியை வளர்த்த ஒருவர், அவருக்கு நான் இங்கே மரியாதை செலுத்துவதற்காக நாங்கள் கழகத்தினுடைய சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறோம். குறிப்பாக ஏஜி அவர்கள் கடலூர் மாவட்டம் வண்ணாரப்பாளையத்தில் 1918 பிறந்தவர். ஜூன் மாதத்தில். அவர் வளவனூர் சட்டமன்ற தொகுதியிலே 2 முறை 1952, 57, பிறகு முகையூர் தொகுதியிலே 1967, பேரறிஞர் அண்ணா அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று மிக சிறப்பாக விவசாயத்தை வளர்க்க பாடுபட்டவர்தான் ஐயா ஏஜி அவர்கள். மே 18, 1969 அவர் மறைந்து விட்டார். இவரது நினைவாக திண்டிவனத்திலே தொடங்கப்பட்ட அரசு கலைக்கல்லூரிக்கு ஏ கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி என்று திராவிட முன்னேற்றக் கழக அரசால் பெயரிடப்பட்டது. அது மட்டுமல்ல, இவரது பிறந்த நாளை ஜூன் 15 அரசு விழாவாக கொண்டாட நான் முன்பே சொன்னதைப் போல மாண்புமிகு தளபதி அவர்கள் சென்ற ஆண்டு ஆணை பிறப்பித்து தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பிலும் அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஏஜி அவர்களின் நினைவாக இந்த மணிமண்டபம் அமைத்து நான் முன்பே சொன்னதைப் போல தளபதி அவர்களே இங்கே வருகை புரிந்து இங்கே ஒரு பேரணியை நடத்தி இதை திறந்து வைத்தவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய 108வது பிறந்த நாளில் இன்று இங்கே அவருடைய நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதிலே நாங்கள் குறிப்பாக விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கழகத் தோழர்களும் விழுப்புரம் நகரத்தை சார்ந்த கழகத் தோழர்களும் இங்கே வருகை புரிந்து அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய புகழ் தமிழர்கள் இருக்கிற வரை, திராவிட இயக்கம் இருக்கிற வரை என்றும் நிலைத்து நிற்கும். உதயசூரியன் சின்னத்தை கொண்டு வருவதிலே கலைஞரும் ஏஜி அவர்களும் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் யாராலும் மறுக்க முடியாது. அந்த நினைவாகத்தான் இன்று அவருடைய நாளை இங்கே அவருடைய நினைவு மண்டபத்திலே நாம் அனைவரும் சிறப்பித்திருக்கிறோம். வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். இது இங்கே நம்ம இவரை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஒரு மாத கால ஆட்சி மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது என்னங்கிறத எல்லாருக்கும் தெரியும். தளபதி அவர்களும் நேற்றைக்கு முதல் நாள் மகளிரணி கூட்டத்திலேயே அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது ஏதோ மக்களுக்காக நடைபெறுகிற ஆட்சியாக தெரியவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே அது மக்கள் வருகிற காலங்களிலே முடிவு செய்வார்கள். அதைத்தான் தளபதி சொன்னார். எப்பொழுது அடுத்த தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும். அது என்ன இயக்கம் தொடங்குறதே எல்லாருக்கும் இருக்கிற உரிமை. அவர் தொடங்கி இருக்கிறாரு. போக போக அதெல்லாம் தெரியும், மக்களுக்கு என்னன்னு புரியும். அது எப்படி இருக்குதுன்றதை எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். அதையும் தலைவர் சொல்லிட்டாரு. அந்த கட்சிகளுடைய விருப்பம், அவர்கள் எதை வேண்டுமானாலும். விவசாயி
மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.